கேரள மாநிலம் மூணாறில் உள்ள கல்லார் குப்பை கிடங்கில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் தூய்மை பணியாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி. தற்போது இந்த காட்டு யானைகளை விரட்ட வனத்துறை சார்பில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். கேரள மாநிலத்தில் உள்ள இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூணாறு பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற சுற்றுலா தலம் சொல்லலாம். இந்த சுற்றுலா தலத்திற்கு மிக அருகில் உள்ள கல்லார் குப்பை கிடங்கு. இந்த கல்லார் குப்பை கிடங்குல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மூணாறினுடைய கழிவும் இங்கதான் கொட்டப்படுகிறது. அதுல பாத்தீங்கன்னா ஹோட்டல் கழிவு, அதே மாதிரி காய்கறி கழிவு, பிளாஸ்டிக் கழிவு போன்றவை எல்லாமே அதிக அளவுல கொட்டப்படுது. இதை சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா வனவிலங்குகள், அதாவது காட்டெருமை, யானை, மான் போன்றவை எல்லாம் இந்த குப்பை கிடங்குல நுழைந்து காய்கறிகளை உண்றப்போ அந்த பிளாஸ்டிக்கையும் சேர்த்து உண்றதுனால அதுக்கு மரணம் ஏற்படும் அப்படிங்கிறது கேரளா உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்குல பாத்தீங்கன்னா இந்த குப்பை கிடங்கை சுத்தி பாத்தீங்கன்னா மின்சார வேலி அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த கல்லார் பஞ்சாயத்து இதுவரை அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இதுல பாத்தீங்கன்னா படையப்பா மற்றும் குட்டி யானைகள் அடிக்கடி இந்த குப்பை கிடங்குல உணவு உண்பது வழக்கம். அதே போல பாத்தீங்கன்னா இன்று பாத்தீங்கன்னா 2 காட்டானைகள் அந்த குப்பை கிடங்குக்குள்ள பூந்து நிக்கிறதுனால பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யற தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய பணிக்கு போக முடியாம வெளியிலே நிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம வனத்துறையினர் அந்த யானையை விரட்டுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்க சூழ்நிலை யானை அங்கிருந்து நகர மறுத்து அங்கேயே பாத்தீங்கன்னா இந்த உணவை உண்டுகிட்டு இருக்கு. இது பிளாஸ்டிக்கை சாப்பிடுற பட்சத்துல யானையினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.